அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வெற்றிலையில் இதை மடித்து வைத்து தலையினை கடியில் வைத்தால் உங்கள் தலைமுறைக்கே தரித்திரம் என்பது இருக்காது. ஒரு எளிமையான சூட்சம தாந்திரிக பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் நாம பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை நம்ம சேனல் சார்பாக நான் தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறேன். குறிப்பாக ஒவ்வொரு தடவையும் எப்படி செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய பிறந்த நாள், திருமண நாள், இது மாதிரி சிறப்பு வைபவ நாட்களில் நீங்கள் அதற்கான தொகை செலுத்துவீங்க. அன்றைய நாட்களில் உணவளிச்சிட்டு இருந்தேன். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை பணம் செலுத்தினீங்க. அந்த முறைப்படி நான் செய்துட்டு இருந்தேன். சித்ரா பௌர்ணமி முதல் பார்த்தீங்கன்னா தினம்தோறுமே செய்ய திட்டமிட்டு தினம்தோறுமே செய்துட்ருக்கிறேன். அதிலும் குறிப்பாக இன்று முதல் 3 வேளையுமே உணவளிக்க முடிந்தது என்னால். எப்படின்னா நிறைய பேர் இதுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்கீங்க. முதல்ல என்னுடைய மேலான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 9 இல்லங்களுக்கு இன்று 3 வேளையுமே நம்ம சேனல் சார்பாக உணவு வழங்கப்படுது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், கர்ம வினை தீரும், புண்ணியம் சேரும். நீங்கள் இந்த திட்டத்தில் மேலும் இணைந்து என்னோடு சேர்ந்து உதவி செய்ய விரும்புனீங்க அப்படின்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 30 ரூபாய் முதல் நீங்கள் தாராளமாக செலுத்தலாம். உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம். உங்கள் வீட்டு குழந்தையுடைய பிறந்தநாள், திருமண நாள் வரும்போது நீங்கள் உணவளிக்க விரும்புனீங்கன்னா அவங்களுடைய பெயர் சொல்லி வாழ்த்திய வீடியோ பதிவு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன, எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வெற்றிலை எடுத்துக்கோங்க. வெற்றிலை காம்போடு இருக்கட்டும், நீக்க வேண்டாம். வெற்றிலை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு அதில் சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் வைக்கணும். மஞ்சள் தூள் வச்சு அதை நன்றாக மடித்து ஒரு மஞ்சள் நூலால் கட்டி அதை உங்கள் தலையணை கடையில் வச்சுக்கணும். குறைந்தது 48 நாட்கள் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்ககிட்ட எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. எதையுமே உங்களால் நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய திறன் உங்களுக்கு நிச்சயமாக வளர ஆரம்பிக்கும். தாந்திரிக பரிகாரம் தானங்க. இதை செய்கிறதுனால எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை அப்படியே அது முதல்ல இழுத்துரும். அதை நம்ம அப்புறப்படுத்தும் போது நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போயிடுச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நம்மக்கிட்ட நிறைய நேர்மறை ஆற்றல் இருந்தாலும் நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம். சில நாட்கள் பாருங்கள், நமக்கே தெரியாமல் நம்ம ரொம்ப நிறைய வேலை செய்ய முடியும். நம்மளால் நிறைய வேலை செய்ய முடியும். ரொம்ப ஒரு மாதிரி எனர்ஜியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். காரணம் என்னென்னா, அன்னைக்கு உங்களை சுற்றி நிறைய நேர்மறை ஆற்றல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி உங்களை சுற்றி எப்போவுமே நேர்மறை ஆற்றல் இருப்பதற்குத்தான் இதை போல் தாந்திரிக பரிகாரங்கள். வெற்றிலையில் மஞ்சத்தூளை மடித்து அதை உங்கள் தலையணை கடையில் வச்சுட்டு தூங்கணும். மறுநாள் காலையில் அந்த மஞ்சத்தூளை எடுத்து தண்ணீரில் கரைச்சி கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. அந்த வெத்தலையும் அப்புறப்படுத்திடுங்க. தினம்தோறும் புதுசாக தான் வெத்தலையை பயன்படுத்தணும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் வெத்தலையும் மஞ்சத்தூளும் பயன்படுத்தணும். மேலும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இதை எல்லா நாட்களுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம். மாதவிளக்கு, பிறப்பேறப்பு தீட்டு, எந்த ஒரு விதிவிலக்குமே இதற்கு கிடையாது. இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர, மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.